இப்ப நான் விஜய் டிவில பக்தி சூப்பர் சிங்கர்ல பேசும்போது கூட நான் அத பத்தி சொல்லியிருந்தேன். பொதுவாவே முருகனுடைய வழிபாடு அப்படின்றது, நான் ஒரு ஜோதிடரா நெறைய ஜாதகங்கள் பார்க்குறேன். ஜாதகத்த கையில எடுத்த உடனேயே பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத சொல்லிரலாம். ஏன்னா, அந்த தசாபுத்திய வச்சு, கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத வச்சு, அஷ்டம சனி நடக்குதா, ஜென்ம சனி நடக்குதான்றத வச்செல்லாம் கண்டிப்பா அந்த ஜாதகர் இந்த பிரச்சனையில இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு கிரகங்கள் சொல்லிடும். எவ்வளவுதான் மோசமான தலையெழுத்து நமக்கு இருந்தாலும், அதை இந்த கலியுகத்தில் மாற்றித் தரக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். எல்லா முருகன் கோவில்லையும் ஏன் மக்கள் இப்படி படையெடுத்து படையெடுத்து வராங்க? ஏன் இவ்ளோ கூட்டம் வருது? நான் திருச்செந்தூர் போறப்பல்லாம் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, முருகன் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல வைக்கும்போது, முருகன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார். அந்த நன்றிக் கடனுக்காகவும், முருகன் மேல உள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காகவும் தான் ஒவ்வொரு முருகன் கோவில்லையும்